அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். வீக் மாசமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள். இன்றைய சிறப்பு செய்திகள், ட்ரம்ப் அவருடைய புதிய அறிவிப்பு. சவுதி அரேபியாவுக்கு ஏதோ அணு ஆயுதமே கொடுத்த மாதிரி எல்லாரும் ஒரு சில கருத்துக்களை தெரிவித்ததுனால அவர் தனது புதிய கருத்தை தெரிவித்திருக்கிறார். அது இல்லாமல் உக்ரைன் அறிவித்த அதிரடி அறிவிப்பு என்ன? அடிக்கிற வரைக்கும் அடிச்சுட்டு அங்கே போயிட்டு ஐநா கிட்ட போயிட்டு ஐநா இப்படியெல்லாம் பண்ணுறாங்க, ஐநா கொஞ்சம் தடுத்து நிறுத்த ஐநா அப்படின்னா ஐநா என்ன பண்ணுவாங்க? அவங்களே ஒன்றும் இல்லாமல் டம்மி பீஸாக இருக்கிறாங்க. பரபரப்பான சம்பவங்களை பார்க்கலாம். அடுத்த கட்ட பொருளாதார தடையை வேற போட்டு நொறுக்கி தள்ளுறாங்க ஐரோப்பா தரப்பில், அதையும் பாற்று விடலாம். ஸோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். இரண்டு பதிவு பக்கத்தில் நீங்கள் கொஞ்சம் அப்படியே நனையாமல் பாருங்கள். உங்கள் மொபைல் கொஞ்சம் நனைஞ்சிட போகுது. நானும் ஒரு சேஃபாக கொஞ்சம் சென்டரில் உட்காந்துக்கிறேன். ஏன்னா பதிவுகள் அந்த மாதிரி இருக்குது. குஜராத்தில் ஏற்பட்ட திடீர் மழைப்பொழிவு, மேக கூட்டங்கள் ஒன்றாக திரண்டு திடீரென்று கொட்டு என்று கொட்டி விட்டது. சுமார் 8.58 இன்ச் அளவுக்கான ஒரு மழை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அதை விட மிக அதிகமான மழைப்பொழிவு ஏற்பட்டு எல்லாரும் சுத்தமாக க்ளோஸ் பண்ணிடுச்சு. இன்னைக்கு குஜராத்தையே வந்து ஸ்தம்பிக்க வைத்திருக்கிறது. அது இல்லாமல் சுற்றியும் ஒரு சில மாநிலங்களில் அப்படியே லைட்டாக மழைப்பொழிவு. அந்த பக்கம் பாகிஸ்தானில் போயிட்டோம்னா, பாகிஸ்தான் லாகூரில் மிக கடுமையான மழைப்பொழிவு. அதாவது பாதிப்பு இருந்தாலும் சந்தோஷத்தில் இருக்கிறாங்க பாகிஸ்தான். ரொம்ப நாளாக வறட்சியில் இருந்ததுனால ஆண்டவா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஒரே சந்தோஷத்தில் இருக்காங்க. பிரான்ஸில் தொடர்ந்து பற்றி எரிகிற காட்டுத்தீயினால் 2000 ஹெக்டருக்கு மேலே தொடர்ந்து பற்றி எரிஞ்சிட்ருக்கு. 10,000க்கும் மேற்பட்ட மக்களை வெளியேற்றி இருக்கிறாங்க. தொடர்ந்து அடுத்தடுத்து அணைக்க முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கி தான் ஸ்பெயினில் ஒரு சில சம்பவங்கள்லாம், பெரிய ஐஸ் கட்டி மழைலாம் எவ்வளோ பெருசு பொழிந்திருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. ஆஸ்திரேலியாவில் கொஞ்சம் வெப்பம் தணிந்திருப்பதாக சொல்கிறாங்க. அங்கே இருக்கக்கூட மழையில் இது அங்கே இருக்கக்கூடிய இயற்கை பேரிடர்கள். ஏன்னா நிறைய விஷயம் இருக்குது, பட் எல்லாத்தையும் வந்து டம்ப் பண்ண நல்லா இருக்காது. நம்ம முக்கியமான சம்பவத்துக்கு போயிடலாம். ட்ரம்ப் அவர்கள் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, நீங்களே பாருங்கள். இந்த சிவில் நியூக்ளியர் டீல் அப்படின்றது என்ன அப்படின்னா, அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் சேர்ந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் எனர்ஜி, அதாவது நான் மிலிட்டரி யூஸுக்கு மட்டும்தான் நாங்கள் பயன்படுத்த போகிறோம். ஒன்ஸ் இந்த ஈரான் அப்புறம் வந்து யூஏஇ அதர் நிறைய நாடுகள் நாங்கள் இதே தான் வலியுறுத்த போகிறோம்னு சொல்லிட்டு வில் பி அப்ரூவ்டு. நாளைக்கு ஈரான்கிட்ட அக்ரிமெண்ட் வந்தாலும் இதே தான். என்னென்னா முழுக்க மக்களுக்கு மட்டும்தான் பயன்படணும், அணு ஆயுதங்கள் தயாரிப்பதற்காக அல்ல அப்படின்றது எனர்ஜி பர்பஸுக்காக தான் சொல்லிட்டு. அது இல்லாமல் சவுதி அரேபியா வந்து எங்ககிட்ட ஆப்ரகாம் அக்காடை வந்து ஜாயின் பண்ணுறேன்றாங்க. ஐ மீன் நேட்டோ நாடுகள் மாதிரி. அதனால் நாங்கள் இதை ஒத்துக்கிட்டோம். யுனைடெட் ஸ்டேட் வந்து அப்போஸ் பண்ணலை, அதாவது நான் என்ரிச்மெண்ட்டுக்கு வந்து அவங்க எதுவும் அப்போஸ் பண்ணல. அதனால் நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் மற்ற எதுவுமே கிடையாது அப்படின்றத ஒரு விளக்கமாக கொடுத்துட்டேன். திடீர்னு ட்ரம்ப் ஏன் விளக்கம் கொடுக்குறாருன்னா, எல்லாம் ஆளுக்கு அடிச்சு விடுறாங்க கதையை. அவ்வளோதான், நீ சவுதி அரேபியா அணுகுண்டு தயாரிச்சுக்கலாம், அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் அப்படின்னோடனே அவர் ஓடி வந்து குறுக்கா மறுக்க, ஐயோ அணுகுண்டுக்கெல்லாம் இல்லைங்க, நார்மலாக பவர் ஜென்ரேஷனுக்கும் மற்றதுக்கும் தாங்க, பயன்பாட்டுக்கு தான், மற்றதுக்கெல்லாம் எதுவும் இல்லைங்க. அதுவுமே அவங்க ஆப்ரகாம் அக்காடை வந்து கொஞ்சம் ஜாயின் பண்ணுறேன்னு சொன்னதால தான் எந்த ஒரு ஒப்பந்தமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னே தெரியலைங்க. திடீர்னு இஸ்ரேல் கொஞ்சம் சதன் லெபனானை ரொம்ப கடுமையாக தாக்கல் நடத்துகிறாங்க. 2-3 நாளாகவே தாக்கல் நடத்துகிறே இருக்கிறாங்க. உங்ககிட்ட சொல்லலான்னு நினைக்கிறது மறந்து போயிடுறேங்க. நான் அந்த பதிவிலும் நோட் பண்ணி வைப்பேன், விட்டுருவேன். நான் தொடர்ந்து சதன் லெபனான் பகுதியில் கஃபர் டேபினெட் அப்படின்ற பகுதியெல்லாம் ரொம்ப டெமாலிஷ் பண்ணுறாங்க. வீடுகள் எல்லாத்தையும் டெமாலிஷ் பண்ணுறது, அடிக்கிறது. ஒரே அடியாக அங்கேருந்து கிளம்பி வர்றதுக்குள்ளே எல்லாத்தையும் முடிக்கணும்னு நினைக்கிறாங்களா? இந்த அளவுக்கான ஒரு தாக்குதல் முழுமையாக டெமாலிஷ் பண்ணிட்டு தான் கிட்டத்தட்ட லெபனானுடைய இராணுவத்துக்கிட்ட ஒப்படைக்கிறாங்களான்ற இன்னொரு ஆங்கிளில் பார்க்கலாம் நம்ம. இப்போ ஜெலன்ஸ்கி கொஞ்சம் வளர்ந்துட்டாராங்க, முன்ன மாதிரிலாம் இல்லையா, கொஞ்சம் உலக தலைவர் ரேஞ்சுக்கு வந்துட்டாராம். ஃபர்ஸ்டெல்லாம் ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தணும் செய்யணும் அப்படின்னா ட்ரம்ப்போட முடிவுக்காக காத்துட்ருப்பார். இப்போல்லாம் டைரெக்டாக ஃபோன்லேயே ஏன்னா ட்ரம்ப்புக்கிற ஃபோனில் லைன் கொடுங்க, ட்ரம்ப் என்ன பண்ணுறீங்க, நான் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கீங்களா, சரி ஓகே உங்கள் ஆளுங்க இந்த ஸ்டீவ் விக்ஸாப்பும் ஜெரால்டு குஷ்னை கொஞ்சம் அனுப்பிடுறீங்களா, கொஞ்சம் அமைதி பேச்சுவார்த்தை என்னன்னு கொஞ்சம் பேசி பார்க்கலாம், அனுப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னாராம். அவர் சரிங்க அனுப்பிவிட்றோம் போங்க அப்படின்னாராம். அதான் இது வந்து உக்ரைனுடைய மீடியாவும் இங்கே ஜெலன்ஸ்கியும் உறுதிப்படுத்துகிறாங்க. அதான் தானே, நீ வளர்ந்துட்ட ராசா, நீ நல்லாவே வளர்ந்துட்ட, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சந்தோஷமாயிரு அப்படின்னு அடித்ததாரு. இன்னொரு ஆங்கிள்லையும் பார்க்கலாம் நம்ம. என்ன காரணம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 156 இல்லை, இப்போ கூட ஒரு லிஸ்ட்டு போட்டிருந்தாங்க, 196 ரஷ்யாவுக்கு வரக்கூடிய கப்பல், போகக்கூடிய கப்பல் அந்த சி ஆஃப் அசோஸ் பகுதியில் தாக்குன்னு தாக்கி ரஷ்யா கண்ணில் ரத்த கண்ணீர் வடிச்சிட்டிங்க.
ரஷ்யா பதிலுக்கு ஒரு 6 கப்பல் அடித்தாங்க. எங்கே? அந்த ஒடிசா துறைமுகத்தில் அடித்தாங்க. அதில் நம்ம இந்திய மாலுமிகள் கூட 5 பேர் இருந்தாங்க. நம்ம சம்மன் அனுப்பியிருந்தோம், வந்து பதில் சொல்லிட்டு போனாங்க. ஐநாவில் போயிட்டு என்ன நீ குய்யோ முய்யோன்னு கதறிட்டு இருக்கீங்கன்னா, இந்த மாதிரி இது வந்து பருவ காலம், அதாவது தானியங்கள் ஏற்றுமதி செய்கின்ற பருவ காலம். தானியங்களை ஏற்றி நிரப்புகின்ற வேலையிலே தாக்குதல் நடத்துகிறார்களே, இது நியாயமா? இது வந்து எங்கள் கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அல்ல, உலக நாடுகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல். உலக நாடுகளின் உணவை வந்து தாக்கல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஐரோப்பா போன்ற நாடுகள் உணவில்லாமல் தவிர்த்து கொண்டிருக்கும் வேலையிலே இந்த தாக்கல் நிகழ்த்தலாமா? இந்த மாதிரி ஒரு தீவிரவாத செயல்களை செய்யலாமா? உடனடியாக ஐநா தலையிட்டு இந்த தாக்கலை நிறுத்த வேண்டும் அப்படின்லாம் சொல்றாரு. அப்படிங்க அப்பா, டே அப்பா சாமி நீ நடிப்பு. இது வந்து அங்கே 196 கப்பலை அடிக்கும் போது நீங்கள் திங்க் பண்ணியிருக்கணும். அவங்களே இப்போதான் பாவம் ஏதோ ஒரு 5 கப்பலை அடிச்சிருக்கிறாங்க. அதுக்கே ஏகப்பட்ட பிரச்சனை சுற்றியும். இத்தாலின்ற பாருங்க, துருக்கியினுடைய ஆள் இறந்து போயிட்டாங்க, இந்தியாவுடைய நபர்கள் இறந்து போயிட்டாங்க. அதுக்கே ஏகப்பட்ட சிக்கல் அவங்களுக்கு. இப்போ ஓடி வந்து உலக நாடே பஞ்சத்தில் இருந்தனா மூழ்க போகுது. இந்த உக்ரைனுடைய தானியம் இல்லைன்னா ஆப்பிரிக்கா நாடே அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்ற மாதிரி நீங்கள் கதையை விட்டுட்டு இருக்கிறீங்களே. அப்போ நீங்கள் அந்த தாக்கல் நடத்தாமல் இருந்தால் பரவாயில்ல. எப்பவுமே ஜெலன்ஸ்கியும் சரி உக்ரைனும் சரி அடிக்கிற அளவுக்கு அடிச்சுட்டு இந்த சின்ன பசங்கள்லாம் எல்கேஜி பிள்ளைங்களாம் வந்து சொல்லுவாங்க, மிஸ் இவன் கில்றா மிஸ் அப்படின்வாங்க, மிஸ் இவன் குத்துறா மிஸ் அப்படின்வாங்கல்ல, அந்த கதையாக தான் இருக்குது. ஆரம்பத்தில் அங்கே போய் செஞ்சுட்டு இப்போ குத்துதே குடையுதேன்னா இதுவுமே பெருசாக இல்லை. அதுக்குள்ளே ஒரு 4 ட்ராமாவை போட வேண்டியதுதான். அதுக்குள்ளே அந்த ஏற்றுமதியை 4லேருந்து 5 வெசல்ஸுக்கு மேலே கிட்டத்தட்ட வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்களாம். ஐயோ வேண்டாங்க அப்படின்ட்டு. இப்போ கூட அவங்க பெருமையாக போட்டுட்ருக்காங்க, நாங்கள் அடிக்கிற அடியில் இன்றைக்கி கூட 2 கப்பல் அடிச்சிட்டோன்னு வேறு ரொம்ப பெருமையாக சொல்கிறாங்க. இதில் வேறு கருங்கடல் பகுதியிலையும் அதே இஷ்யூ தான் தொடர்ந்து இருந்துகிட்ருக்கு. இன்று தான் ரஷ்யா வந்து மற்றொரு கப்பலை தாக்கல் நடத்தியதாக சொல்கிறாங்க. இன்றைக்கி கூட உக்ரைன் என்ன பண்ணியிருக்காங்க, ரஷ்யாவுக்குள்ளார சுமார் 1800 கிலோமீட்டர் தள்ளி உலினியோஸ்க் அப்படின்ற ஒரு ரீஜியனில் ஒரு எண்ணெய் கிடங்கு மீது தாக்கல் நடத்திட்டாங்க. பற்றி எரிஞ்சு கொண்டிருக்கிற பதிவுகள் பார்க்க முடிகிறது. ரஷ்யாவுடைய சுகோய் 57 ஃபைட்டர் ஜெட்டு திடீர்னு என்னாச்சோ தெரியல, தரையில் விழுந்து வெடித்திருக்கிறதாக ரஷ்யா தரப்பில் விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதுக்கான என்ன காரணம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறோன்றாங்க. லேசர் வெப்பன் உக்ரைனுடைய ஃப்ரண்ட் பகுதியில் இன்னும் 2 மாதத்தில் லேசர் வெப்பன் வரப்போதான். அதாவது ரஷ்யா யூகே ப்ரொடக்ஷன் பண்ணிட்டாங்க, அதை வந்து இப்போ டெஸ்டிங் எடுக்கணும். யார்? யூகே. அந்த டெஸ்டிங்காக உக்ரைன் கிட்ட கொடுக்குறாங்க. அது இன்னும் 2 வருஷம் கழிச்சு வருது. 2 வருஷம் கழிச்சு ஓகே ஆயிடுச்சுன்னா இப்போ உக்ரைனுக்கு ப்ரொடக்ஷன் லைசன்ஸு கொடுக்குறாங்க. இனி லேசர் மூலியமா ட்ரோன்களை சுட்டு வீழ்த்துறதுனால என்ன ஆகுன்னா, இந்த நிறைய இடைமறித்து தாக்கல்களில் கொஞ்சம் செலவு அதிகமாக வருது. இது கொஞ்சம் கனக்கச்சிதமாக முடிச்சுக்கலாமான்னு பார்க்குறாங்க. நார்மலாகவே கோட்டசாமி அம்மனமாக சுற்றுவார். இனி என்ன கழட்டி விட்டு சுத்த போகிறாங்களோ தெரியல. அந்த அளவுக்கு லேசர் வெப்பன்லாம் வந்து எல்லை பகுதியில் ஒரே ஒரு ட்ரோன் கூட உள்ளே விட முடியாமல் அடிச்சிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். ரஷ்யா மாஸ்கோவை விட்டுட்டு ஐயா மாஸ்கோவும் பிடிச்சிக்கிறீங்களா ஜெலன்ஸ்கின்னு கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு பில்டப் விட்டு வச்சிருக்கிறாங்க. பார்க்கலாம். நம்ம ஐரோப்பா வந்து 21ஆம் கட்ட பொருளாதார தடையை ரஷ்யா மீது போட்டிருக்கிறார்கள். இந்த 21ஆம் கட்ட பொருளாதார தடையில் மிகப்பெரிய கடுமையான தடைகள் இருக்கும். 250 இண்டிவிஜுவல்ஸ் மீது ஏற்கனவே போட்டாங்க. இப்போ அடுத்த ஒரு 300 பேர்த்துக்கு மேலே இண்டிவிஜுவல் தடைகளை வந்து போட்டிருக்கிறாங்க. பாவம் அவங்களே மளிகை சாமான் வாங்கிட்டு அது இது பொழப்பு போட்டுட்டு இருக்கிற அவங்க மீது பொருளாதார தடையை போட்டு அவங்க எதுக்கு உங்கள் நாட்டுக்குள்ளே வராங்கன்னு தெரியல, இருந்தாலும் போட்டு தள்ளுறாங்க சும்மா பொருளாதார தடையை போட்டு. அது இல்லாமல் இந்த ப்ரைஸ் கேப் ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரஷ்யானுடைய ஆயில் வந்து இந்த ரேஞ்சுக்கு மட்டும் தான் ஏற்றுமதி பண்ணணுன்ட்டு. அதை வந்து தொடர்ந்து அடுத்த ஒரு வருஷத்துக்கு என்கரேஜ் பண்ணிட்டு தொடர்ந்து 32 ரஷ்யாவுடைய பேங்க், கிரிப்டோ ஃபிரிம்ஸ், ஆயில் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் எல்லாத்தையும் தடை வச்சுட்டாங்க. போட்டு தள்ளு, எல்லாத்தையும் முறிச்சு தள்ளு. இனிமேல் ரஷ்யாவுக்கு நம்மளுக்கு சம்மந்தம் மேலே 21ஆம் கட்ட பொருளாதார தடையை போட்டு நொறுக்கி தள்ளுன்ட்டாங்கப்பா ஐரோப்பா. அப்போ ஒரே ஒரு கேள்வி தான். இன்னைக்கு தான் ஜெர்மனி என்ன பண்ணுறாங்க, ரஷ்யாவுடைய ரோஸ் ஆட்டம் நிறுவனம் இருக்கு இல்லையா, அவங்க கிட்ட அட்வான்ஸ் நியூக்ளியர் ஃபியூல், அந்த ப்ரொடக்ஷன் ஸ்டைல் ஃபியூல் என்ன பண்ணுறாங்க, லிஞ்சன் பிளான்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அங்கே தான் பவர் ப்ரொடக்ஷன் இது எல்லாமே தேவைப்படுது. ஏற்கனவே இந்த ரோஸ் ஆட்டம் நிறுவனம் வந்து ஹங்கேரி, பல்கேரியா எல்லா பகுதியிலையும் கொஞ்சம் டைப் வைத்திருக்காங்க. இப்போ ஜெர்மனி வேறு வழியாலே இவங்க கிட்ட போட்டு தான் ஆகணும். ஜெர்மனியை கூப்பிட்டு தனிப்பட்ட முறையில் வார்னிங் பண்ணுறாங்க ஐரோப்பா எல்லாமே. அவங்கள நீங்கள் உள்ளே விட்டீங்க அப்படின்னா பல மனித வெடி குண்டுகள் நடக்கும், பல வேலைகளை செய்வாங்க, உங்கள் நாட்டையே ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிடுவாங்க, மோசமான ஆளுங்க அவங்க அப்படின்னு சொல்லியுமே கூட ஜெர்மனி எங்களுக்கு வழி தெரியல, அவங்கள தவிர வேலை யாராலையும் நிர்வகிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரோசாட்டை நிறுவனத்தோட ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டிருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். இதான் தடை போட்டு நீக்க வேண்டியதானே.
இன்னுமே பிரான்ஸ் வந்து ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்கிட்டு இருக்கிறாங்களா, அதையும் நிறுத்த வேண்டியது தானே? அதெல்லாம் நிறுத்த மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் நான். பார்க்கலாம் நம்ம. அதே போல் நேற்று இந்தோனேஷியாவில் லாவ்ரோ அவர்களும் மார்க்கோ ரூபியோ அவருடைய சந்திப்பில் லாவ்ரோ அவர்கள் வந்து மார்க்கோ ரூபியோ அவர்கள்கிட்ட நீங்கள் ஆயுதங்கள் கொடுக்கறதை நிறுத்திட்டு கொஞ்சம் ஐரோப்பா நாடுகள் வேண்டுமென்றே இந்த யுத்தத்தை தொடர வேண்டும் என்ற உயரிய நோக்கலை இந்த யுத்தத்தை வந்து தொடங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட செல்ஃபிஸ்னால தாக்கல் நடத்திட்டு இருக்கு. நீங்கள் கொடுக்குற ஆயுதங்களை நிறுத்திட்டு கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தாவே இந்த யுத்தம் முடிவுக்கு வரும், கொஞ்சம் பார்த்து கன்சிடர் பண்ணுங்களேன் அப்படின்னு கேட்டிருக்கிறாராம். உடனே இவர் மார்க்கோ ரூபியோ அவர்களும் எனக்கு ஒரு புதிய திட்டம் வந்து சிறுமொழியிலே சற்று புகைந்திருக்கிறது, அதை நான் சற்று என்னுடைய கோட்டசாமியிடம் சென்று கூறிவிடுகிறேன், கோட்டசாமி என்ன முடிவெடுக்கிறார் என்று பார்க்கலாம்னு சொல்லியிருக்கிறார். நம்ம அவங்க அமெரிக்கானுடைய ஸ்டேட் செக்ரட்டரி மார்க்கோ ரூபியோ அவர்கள் ரஷ்யாவும் வடகொரியாவும் சும்மா குழந்தைங்களுக்கு டூர் கூப்பிட்டு போகிற மாதிரியா கிட்டத்தட்ட 400 குழந்தைங்களுக்கு மேலே அப்படியே போயிட்டு வடகொரியாவில் காட்டிட்டு அங்கோட பள்ளிக்கூடங்கள் கலாச்சாரங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பாருமா அப்படின்னு கூப்பிட்டு போய் காட்டியிருக்காங்களாம். ஐரோப்பா ஒரு 890 மில்லியன் அளவுக்கான ஃபைன் போட்டிருக்காங்க கூகுளுக்கு. ஏன்னா ஒரு சில பெரு நிறுவனங்களுக்கு ஆதரவாக நம்ம இப்போ கூகுள்லாம் தேடினோம்னா ஏதாவது ஒரு ப்ராடக்ட் தேடினா வந்து முன்னாடி டிஸ்பிளே வரும்ல, அந்த மாதிரி டிஸ்பிளே வரதில்லாம பெரு நிறுவனங்களுக்கு ஆதரவாக கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி நம்ம மைண்டை பிரெயின் வாஷ் பண்ணி வாங்க வைக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயத்தில் தொடர்ந்து எங்களுடைய பாலிசியை மீறதுனால 890 மில்லியன் போட்டிருக்காங்க. பட் இது அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்குமே இந்த கான்ட்ராவர்சி வரும்னு நினைக்கிறேன். இது சட்டம் நம்பர் 1. இன்னொன்று லா நம்பர் 2 ஃப்ரான்ஸில் வந்து ஒரு 15 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகளை சீரியல் ரேபிஸ்ட் ஒரு 3-4க்கு மேலே தொடர்ந்து பண்ணுறவங்கள வந்து தொடர்ந்து வாழ்நாள் சிறை தண்டனை கொடுக்கணும். லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்னா வாழ்நாள் சிறை தண்டனை கொடுக்கணும்னு ஒரு சட்டத்தை புதுசாக கொண்டு வராங்க. அந்த சட்டத்தை வந்து ஒரு 40 ஓட்டுக்கு பக்கம் வந்து மேலே அவங்களால எடுக்க முடியல, வந்து தோத்துருச்சு, கிட்டத்தட்ட ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம நாட்டில் இருக்கிற சட்டமே ஏற்கனவே பெரிய தண்டனையாக இருக்குது, இந்த நீங்கள் வாழ்நாள் சிறை தண்டனை கொடுக்கறத வந்து நடக்கக்கூடிய நிகழ்வை தடுத்து நிறுத்த முடியாது, புதுசாக நடக்கிறதுக்கு முன்னாடி தடுத்து நிறுத்தின மாதிரி ஒரு ஐடியா பண்ணுங்களேன் அப்படின்னு இருக்கிறாங்க. சரி ரைட்டு, இது எங்கள் நாட்டு அரசியலும் பார்த்துருக்குறோம், உங்கள் நாட்டு அரசியல் நீங்கள் பார்த்துட்டீங்களா அப்படின்னு நினச்சேன் நான். ஏன்னா இங்கேயும் இதே மாதிரி தான் ஒன்று சொல்லிகிட்டே இருக்கிறாங்கல்ல, இது டக்குன்னு ஃப்ளோவில் வரல. சரி நம்ம வேர்ல்டு நியூஸுக்கு போயிடலாம். அதனால் தொடர்ந்து இந்த சட்டத்தை நிறைவேற்ற முடியலன்றாங்க. பாகிஸ்தானுக்கும் பிரிட்டனுக்கும் என்ன ஆச்சு? பிரிட்டன் வந்து வருஷத்தை 3 ஆண்டுகளுக்கு 153 மில்லியன், அதாவது இந்திய மதிப்பில் சுமார் 1700 கோடி அளவுக்கு நிதி உதவி எதுக்காக கொடுக்குறாங்கன்னா, இந்த மாதிரி நாடு கடத்திடுவாங்க. அதாவது இப்போ பாகிஸ்தான்லேருந்து ஒருத்தர், அவர் பேர் என்னன்னா ஷபீர் அகமது. இந்த ஷபீர் அகமது என்ன பண்ணுறாரு, ஒரு 30 பாலியல் வன்கொடுமை பண்ணுறாரு. 1 அல்ல 2 அல்ல, 30 சிறுமிகளை தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார் ஷபீர் அகமது. அதனால் இவருக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு 22 ஆண்டு சிறை தண்டனை கொடுக்குறாங்க. ஆனால் எப்போவுமே கொஞ்சம் யூகேல சட்டம் ரொம்ப ஓட்டையாக இருக்கும். அதனால் 14 ஆண்டுகளுக்கு அப்புறம் அவர் விடுதலை பண்ணுறாரு. அவர் ஆக்சுவலாக எங்கே பிறந்திருக்கிறார் அப்படின்னா, பாகிஸ்தானில் பிறந்தவர். இங்கே வரும்போது இப்படி ஒரு சமாச்சாரத்தை பண்ணிட்டார், 30 குழந்தைங்களை பாலியல் துன்புறுத்தல் பண்ணிட்டார். எப்படிப்பா மனுஷனா 30 குழந்தைங்களா? ஏற்கனவே ஒரு ஆய்வு சொல்லியிருக்காங்க, யூகேல இந்த ரேபிஸ்ட் லிஸ்டெல்லாம் எடுத்தாங்கன்னா டாப் லிஸ்ட்டில் பாகிஸ்தான்காரங்க தான் இருக்காங்க அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நிறைய இளம் குழந்தைகள் வந்து பாலியல் துன்புறுத்தல் செய்யப்படுகிறார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு ஏற்கனவே இது பெரிய விவாதமாகவே இருந்தது. பட் வந்து இப்போ பாகிஸ்தானுக்கு நாடு கடத்தணும், 14 வருஷம் சிறை தண்டனை முடிஞ்சோடனே. பாகிஸ்தான் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரியான மகான்களை எல்லாம் எங்கள் நாட்டில் கூப்பிடணும்னா அது இல்லாமல் அவருடைய விசாவே கேன்சல் ஆகி போச்சு, அது எப்பயும் நாங்கள் கேன்சல் பண்ணுறோன்றாங்க. யூகே என்ன சொல்கிறாங்க, டென்ஷன் ஆகிறாங்க, இல்லை உங்கள் நாட்டிலேருந்து வந்தான் அது எப்படி விசா கேன்சல் ஆகும், கூப்பிட்றியா இல்லையா அப்படின்னு பாகிஸ்தான் மறுக்கிறாங்க. உடனே யூகே என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு 1700 கோடி இந்த மாதிரி இல்லீகல் வேலை செய்கிறவங்கலாம் வந்து திருப்பி நம்ம அனுப்புகிறோம் இல்லையா, அதை எல்லாத்தையும் நிறுத்துன்ட்டாங்க. முதல்ல ஃபண்டு நிறுத்து, ஃபண்டுனா வாயை பொழந்துட்டு வருவாங்க, அதுக்கப்புறம் பேசிக்கலான்றாங்க. ஐயா எனக்கு நீங்கள் ஃபண்டே கொடுக்கலாம் கூட பரவாயில்ல, இந்த மாதிரி ஷபீர் அகமதெல்லாம் எங்களுக்கு வேண்டவே வேண்டாம் ஐயா, எங்கள் நாட்டு பெண் பிள்ளைகள் கொஞ்சம் சுற்றி எறியணும் அப்படின்னு பாகிஸ்தான் தரப்பில் கேட்டாலுமே இல்லை இந்த காம கொடூரனை நீயே வைத்துக்கொள் அப்படின்னு அந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து போயிட்டு இருக்கு. நான் முதல் வழக்காக பார்க்குறேன். நான் பாகிஸ்தான்லேருந்து வந்தவன் இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டு நாடு கடத்தும் போது அவங்க ஏற்றுக்கலன்னும் போது நம்மளோட
கழுத்து மேலே தட்டி அந்த பக்கம் கொண்டு போய் விடாம என்ன கெஞ்சிட்டு இருக்கிறீங்க உட்காந்து அப்படின்னு நினைச்சேன் நான். இதெல்லாம் வந்து யூகேல இருக்கக்கூடிய சட்டங்கள். ஏற்கனவே ஒரு அம்மா இதே மாதிரி இஷ்யூல வந்து அவங்க நாடு கடத்தும் போது அந்த அம்மா சொல்றாங்க, ஐயா நான் 20 வருஷமா இங்க வாழ்ந்துட்டேன். ஒருத்தர் அம்மா இல்லை, இன்னும் ஒரு கேஸ் நான் பார்த்துருக்கேன். 20 வருஷமா இங்கேயே இந்த உணவு பழக்கங்கள் மீது எல்லாம் வாழ்ந்ததுனால நீங்க திடீர்னு நாடு கடத்திட்டீங்கன்னா அந்த உணவு பழக்கங்கள் ஏத்துக்காம திடீர்னு நான் இறந்து போயிட்டா நீங்க தான் பொறுப்பேற்றுக்குன்னு சொல்ல. இதை கேட்ட ஜட்ஜையா வாயே பொழந்துட்டாரு, என்னடா இது சத்திய சோதனையா இருக்கேன்னு. அதுக்கப்புறம் அவன் நாடு கடத்துற திட்டத்தையே கேன்சல் பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு ஓட்டை சட்டம் வந்து யூகேல சட்டத்திட்டங்கள் வந்து பெரிய அளவுக்கு இருக்கு. இதை பயன்படுத்தியே ஒரு சில நபர்கள் வந்து இப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்ற ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரவிக்குமார் கே சேனல். நன்றி, வணக்கம்.